அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து கஷ்ட தக்ஷாசனா. இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கு. கஷ்டனா வுட், அதாவது நம்மளோட மரத்துண்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து தக்ஷாசனா சாப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிங்னா வெட்டுறது இருக்கு இல்லையா, அதான் வுட் சாப்பிங் போஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அதாவது வந்து மரக்கலையை வந்து எப்படி வந்து வெட்டுவாங்க, கோடாலி வச்சு எப்படி வெட்டுறாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த போஸ் வந்து வரும். அதுதான் கஷ்ட தக்ஷாசனா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு 2 கையுமே முன்னாடி வந்து நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. கால் வந்து ரொம்ப அகட்டியும் வைக்க வேண்டாம், ரொம்ப சேர்த்தும் வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வந்து நல்லா மேலே தூக்கும் போது என்ன பண்ணுங்க, மூச்சு இழுத்துக்கணும். நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் குதிக்காலை கொஞ்சமாக மேலே வந்து தூக்குங்க. சில வினாடிகள் இதிலே இருக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8. எக்ஸேல் பண்ணும்போது நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து எக்ஸேல் பண்ணணும். அதாவது மூச்சு உள்ளே இழுத்துட்டே கையை மேலே போகணும். அதுக்கப்புறம் மூச்சு விடும் போது கையை வந்து வேகமாக விட்டணும், மூச்சு வந்து வேகமாக விடணும். அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு முறை பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ண முடியாதவங்க விட்டுடலாம். மூச்சு மட்டும் மேலே இழுத்துட்டு அப்புறமேட்டு கை கீழே வரும்போது நார்மல் ப்ரீத்தில் இருங்க. அதுக்கப்புறமேட்டு கை கீழே வரும்போது நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து எக்ஸேல் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதையே வந்து நம்ம வேற மாதிரி பண்ண போகிறோம். உட்காந்துட்டு பண்ண போகிறோம். உட்காந்துட்டு பண்ணிடலாம். காலை வந்து கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. நம்ம மாலாசனால உட்கார்ற மாதிரி இப்படி உட்காருவோம். அதே மாதிரி நம்ம நின்றுட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்து பண்ண போகிறோம். கையை வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஹீல்ஸ் தூக்க வேண்டாம். கையை முன்னாடி நீட்டிட்டு இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கை மேலே எடுத்துகிட்டு போகும்போதே நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. தலையை லைட்டாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க. கீழே வரும்போது நல்லா ஃபோர்ஸாக எக்ஸைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹா சவுண்டு, ஹா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சவுண்டு வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இன்னொரு முறை வந்து பண்ணிடலாம். ஹோல்ட் பண்ண முடியுறவங்க, மூச்சு அடக்க முடியும்னா ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே இருக்கலாம். இல்லை கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நார்மல் ப்ரீத்லேயே வந்து இருந்துக்கலாம். நார்மல் ப்ரீத்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேகமாக வந்து மூச்சை வந்து விட போகிறோம். இது வந்து இன்னொரு வந்து வேரியேஷன். ஒன்று வந்து ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம், இன்னொன்று வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டும் பண்ணுறோம். இன்னொரு வேரியேஷனும் இருக்குது. தளர்த்திக்கலாம். அதே மாதிரி கையை வந்து முன்னாடி நீட்டிட்டு இன்டர்லாக் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கையை மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுக்கிறோம். அப்படியே மூச்சு விடும் போது இப்படி வந்து பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நின்றுட்டு பண்ணோம், அதுக்கப்புறம் உட்காந்துட்டு பண்ணோம். இப்போ வந்து ரெண்டுமே சேர்த்து பண்ணுறோம். நின்றுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கீழே இருந்து குனிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். பண்ணலாம். ஃபுல்லாக உட்காரணும் அவசியம் இல்லை. லைட்டாக நீயை வந்து இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு கையை வந்து 2 காலுக்கு நடுவில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். மறுபடியும் பண்ணலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது கஷ்ட தக்ஷாசனா.
கஷ்ட தக்ஷாசனா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அது உட்காந்துட்டு மாலாசனா மாதிரி உட்காந்துட்டு கையை மேலோக்கி உயர்த்திட்டு அப்படியே வந்து இப்படி வெட்டுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஃபோர்ஸாக இப்போ வந்து எக்ஸைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆசனா வந்து இப்போ பண்ண முடியாதவங்க, ரொம்ப நீ சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முட்டி வலிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வந்து நம்ம நின்றுட்டு பண்ணுற மாதிரி கொஞ்சம் சொன்னோம். அதாவது தாடாசனால நின்றுட்டு காலை வந்து உயர்த்தி கொஞ்சம் குதிக்காலை கொஞ்சம் உயர்த்திட்டு பண்ணோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 3 வேரியேஷன் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அத வந்து எது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனா ஆக்சுவல் போஸ் உட்கார்ந்துட்டு பண்றது தான். அந்த மூச்சு இழுக்கிறதுல தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. மேல கை தூக்கும்போது மூச்ச இழுத்துக்கோங்க. தலை பின்னோக்கி படுத்துக்கோங்க. அதே மாரி கீழ இப்படி எடுக்கும்போது வந்து நல்லா வேகமா வந்து மூச்ச விடணும். அப்படி இல்லன்னா அப்படி கத்துவாங்கல்ல, ஹான்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த மாரி சவுண்ட் வந்துச்சு நீங்க வந்து குடுத்துக்கலாம். இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட லங்ஸ்ல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஏர் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வெளில கொண்டு வந்துரும். உங்க லங்ஸுக்கு வந்து அவ்ளோ நல்லது. அந்த எக்ஸேல் ஃபோர்ஸா பண்ணும்போது வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே சேர்ந்திருக்கும்ல, டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்ந்திருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸேல் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து வெளில வந்துரும். இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து அந்த மரம் வெட்டுறது வேலை வந்துமே நெறைய வந்து இருக்கும். இப்பல்லாம் அந்த மாரி இல்ல. எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் இதுலேருந்து மிஷினுக்கு வந்து வந்துச்சு. எல்லாம் மிஷினே வந்து எல்லாமே கட் பண்ணி குடுத்துருது. ஸோ, அதனால வந்து நமக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இதனால வந்து நம்ம வந்து ஆசனங்கள்ல வந்து இந்த மாரிலாம் வந்து எல்லாமே இருக்கு. அந்த காலத்திலேயே வந்து எல்லாமே வந்து இப்படிலாம் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆசனங்கள் அப்பயே வந்து எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க. இப்போ அத வந்து நம்ம முயற்சி செஞ்சு பண்ணிட்டுருக்கோம். இந்த ஆசனாவ வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.